முதலாவது என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த உங்கள் பள்ளியில் சிறப்புரையாற்றுவதற்காக தலைமை விருந்தினராக அழைத்தமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இது உங்களை போன்ற இந்த ஒரு மாணவ பருவத்தை தாண்டி தான் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். உங்களுடைய எல்லாருடைய உணர்வுகளும் உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று உங்களுடைய பள்ளி நாள். இன்று உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய கல்வி மற்ற திறமைகளை ஸ்போர்ட்ஸ்லலாம் நீங்கள் நேஷ்னல் லெவலுக்கு போயிருக்கீங்க. உங்களுடைய பள்ளியின் அச்சீவ்மெண்ட்டை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனது நமக்கு நம்ம ஒன்றுமில்லாமல் நாம் வருகிறோம் பள்ளிக்கூடத்திற்கு. அதாவது அறிவை, கல்வி கண்ணை திறக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய பள்ளிக்கூடம். பள்ளிக்கூட பருவத்திலே நாம் என்ன காரியங்கள் இங்கே கற்றுக்கொள்கிறோமோ அதை தான் நமக்கு பிற்காலத்திலே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்தை நம்ம அடைகிறோம். அதாவது சொல்வார்கள், பள்ளியில் தூங்குனவன் கல்வியை இழந்தான். தூங்குனா ஃபிசிக்கலாக தூங்குறதில்ல, அதில் நாட்டம் செலுத்தாமல் நாம் பாடங்களை படிக்காமல் நாம் விடுவதனால் நம்முடைய வாழ்க்கையில் எனவே நம் குறிக்கோளோடு அதை நாம் செலுத்த வேண்டும். அதை இந்த பள்ளி பருவத்திலே நம்முடைய நண்பர்கள் நமக்கு கிடைப்பதும் ஒரு முக்கியமான ஒரு இது. நம்ம அந்த நண்பர்களும் நமக்கு ஊக்குவிப்பார்கள், நம்முடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவார்கள். நம்முடைய இந்த உரையிலே நம்ம சொல்ல வர்றது மாதா பிதா குரு தெய்வம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட நான் சின்ன ஒரு உரை. அதாவது தாய் என்றால் நமக்கு அன்பை கற்றுத்தருவார்கள், நமக்கு அன்பை செலுத்துவார்கள், நமக்கு நல்ல உணவளிப்பார்கள். இந்த காலத்திலே நம் தாயும் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேலைக்கும் செல்கின்றார்கள். எப்பொழுதுமே பிள்ளைகளிடம் தாயினுடைய அன்பு கனிவு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அவர்கள் நம்முடைய தவறு செய்யும் பொழுது, அந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் நம்ம தவறு செய்யும் போது கண்டித்தார்கள், தண்டித்தார்கள், அரவணைத்தார்கள், புத்தி சொன்னார்கள். இப்பொழுது இந்த குணம் கொஞ்சம் மாறி இருக்கிறது. மேலும் அதிகமாக நேசிக்கத்தான் செய்வார்கள். அதே போல தந்தையானவர் எப்பொழுதும் கண்டிப்பாக இருப்பார். அவர் மீது ஒரு அட்டாச்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும் பசங்களுக்கு. இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தை நம்ம உயர்த்துவதற்காக அவர் நமக்கு எவ்வளவோ பாடுபட்டு பொருளீட்டி நம்மை பாதுகாத்து நமக்கு வழி நடத்துகிறவர் நம்முடைய தந்தை. எனவே தந்தையிடமும் நம் அன்பு செலுத்த வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் ஏணி மாதிரி. அதாவது நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறவர்கள். நம் வாழ்க்கையிலே நாம் பிற்காலத்தில் அடைய போகிற இடத்திற்கு அவர்கள் வழிகாட்டுபவர்கள், நம்மளை ஊக்கப்படுத்துபவர்கள். நான் இன்றும் என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் நிஷா டீச்சர், பெல்லா டீச்சர், ஜெசிந்தா டீச்சர் எல்லாரையுமே நான் நினைவு வச்சுருக்கேன்னா அவங்க எனக்கு அவங்க கற்பித்ததை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது, அவர்கிட்ட நான் வாங்கிய பிறம்படி எல்லாவற்றையுமே நான் நினைவில் வைத்திருக்கின்றேன். இன்றும் அவர்களை நேசிக்கின்றேன். இப்பொழுது நம்ம ஃபிசிக்கலாக யாரையும் கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் நம்ம பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி நம்முடைய ஆசிரியர்கள் நம்மளை கண்டிப்பது நம்முடைய நல்லதுக்காகத்தான் என்று நினைக்க வேண்டும். நான் 11th 12th படிக்கிற நேரத்தில் நான் என் டாக்டர் ஆகணும்னு எந்த விதமான எய்மும் கிடையாது. எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஊக்குவிக்கலை. நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பண்புகளோடு இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், இவ்வளோதான் எங்கள் வீட்டில் எதிர்பார்த்தது. என்னுடைய வாழ்க்கையிலே பிரபுதயாளன் ஒரு சார், ஒரு நாள் நான் பசங்களோட விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்தார். என்னைய கூப்பிட்டார், நீ நல்லா படிக்கலாம் இல்லவா அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு கேட்டார். நானும் அவரிடம் ஒரு குறும்புத்தனமாக கேட்டேன், நன்கு படித்தால் நான் டாக்டர் ஆகி விடுவேனா என்று கேட்டேன். ஏன் முடியாது என்று எனக்கு சொன்னார். பின் அவர் அப்போ அவருக்கு ஹார்ட்லி ஒரு 25-26 இயர்ஸ் தான் ஏஜ் இருக்கும், அன்மேரிடு. நம்ம 17 இயர்ஸில் இருந்திருப்போம். அப்போது என்னை கூப்பிட்டு எப்படி எழுதணும், பரீட்சைக்கு எப்படி எழுதணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் இருந்தால் மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை கொடுத்தவர் திரு பிரபுதயாளன் அவர்கள். இன்று ஓய்வு பெற்று திருநெல்வேலியிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களை நான் எல்லா இடத்திலுமே அவர்களை நான் சொல்லாமல் கடந்து செல்வதில்லை. கடவுள் நம்பிக்கை இது கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா ஏதோ நம்மை தாண்டிய ஒரு சக்தி நம்மளை வழிநடத்துகிறது. எத்தனையோ காரியங்கள் நாம் பார்க்கின்றோம். எனவே இறை நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக வேண்டும்.
யாரும் பார்க்காட்டாலும் கடவுள் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. உண்மைதான். நம்ம வந்து தெய்வ பக்தி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இது பழி வாங்கிறது அது மாதிரி இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. நமக்கு யாராவது தீங்கு செய்தால் அந்த தீங்கை வந்து சரி செய்ய வேண்டியது இறைவன் பார்த்து கொள்வார் என்று நாம் நினைக்க வேண்டும். பொறுமை நமக்கு அவசியம், நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம இந்த காலத்தில் பொறுமை இல்லாமல் தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் வளர்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அவரை தவறு சொன்னாங்கன்னா உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று ஆர்கியூ பண்ணுறாங்க, இல்லைன்னா ஃபிசிக்கலாக அவங்க வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. இது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ஒருத்தர் ஒரு குறையை சொன்னார்னா நமக்கு அதை ஆராய்ந்து பார்க்கணும். உண்மை இருந்தால் நம்ம திருத்திக்கணும், உண்மை இல்லைன்னா விட்டுட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. கோபம் வரும்போது நம்ம வாயை திறந்து பேசாமல் இருக்கிறது நல்லது. பேசும் பொழுதே நிறையா பாவங்கள் நம்ம செய்கிறோம். வெளியே பேசின வார்த்தையை நம்ம பின்னாடி எடுத்துக்கொள்ள முடியாது. மாணவர்களுடைய உங்களுடைய கடமைகள் வந்து படிப்பு தான் முதலாவது நம்முடைய காரியமாக இருக்க வேண்டும். புத்தகம் வாசிக்க வேண்டும். அதிக புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது தான் நமக்கு நிறைய நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும். ஒரு பையன் ஒரு தடவை படிச்சுட்டா அவனுக்கு புரியுதுன்னா அவன் ஓகே. நமக்கு புரியலைன்னா 2 தடவை 3 தடவை இல்லை 4 தடவை படிக்கும் பொழுது நம்ம அந்த முதலாவது வர்ற மாணவனுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து வர முடியும். என்னால் எனக்கு படிப்பு வரவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தோல்வி அடைவது என்றால் அது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு படிதானே ஒழிய அது ஒரு முடிவு இல்லை. நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறோம் நம்ம வந்து டாக்டர் ஆனாதான் நம்ம வெற்றி அடைந்தோன்னு. அது கிடையவே கிடையாது. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா துறைகள்லையும் இருக்காங்க. சிலர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு துறைகளில் வேலை பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் அவங்க வந்து உயர்ந்து விளங்குறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் நல்ல பேரும் புகழோடும் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சயின்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே இதுதான் வெற்றின்னு சொல்லி நம்ம மனசில் நினைக்கக்கூடாது. ஒரு விவசாயி கூட பெரிய வெற்றியாளராக தான் இருக்கார். ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கவங்க நிறைய சம்பாதித்து நல்ல இருக்காங்க, நல்ல குடும்பத்தை நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா அதனால் வந்து நம்ம வந்து படிப்பு வந்து நம்ம முயற்சி செய்யணும். இறைவன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை நமக்கு வந்து பிற்காலத்துக்குன்னு வச்சிருக்கிறாரு. பிறகு வந்து பிள்ளைங்க வந்து பெற்றோரை கனம் பண்ணணும், தாய் தகப்பனுக்கு அடங்கி நடக்கணும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும். இது வந்து எல்லா சமயத்துக்கும் எல்லா இடத்துக்கும் இது பொருத்தமான ஒன்று. நண்பர்களை செலக்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வந்து எனக்கு கிடைத்த ஒரு நண்பன் வந்து எடுத்துக்கிட்டால் சின்ன பாலிய வயது நண்பன் சண்முகமாரிக்கண்ணன். அவர் டாக்டராக தான் இருக்கார். ஒரு கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக இருக்கார். என்னை வந்து அந்த இளம் வயதில் அவனும் என்னை பார்த்துக்கிடுவான். ஏதாவது தவறான இடங்களுக்கு தவறான காரியங்கள் செய்யாதபடிக்கு என்னை ஒரு வழிப்படுத்துதல், என்னை படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஊக்கப்படுத்தி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படித்து 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்தோம். அதில் நம்ம வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் அந்த நண்பன் சரியில்லை என்றால் நம்ம திருத்த பார்க்கலாம். அப்படி திருந்தாத பட்சத்தில் நம்ம விலகி போயிடலாம். நண்பனோடு சேர்ந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணுங்கிறது இல்லை. அது பிறகு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வளர்ச்சி அடையணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நிறையா பேர் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஹாபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஹாபீஸ், எல்லாருக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்கும். மியூசிக்கு, கேம்ஸ், ஃபிசிக்கலாக கிரிக்கெட், ஹாக்கி, ஏதோ ஒன்று, செஸ் விளாடுறது, கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி காரியங்களையும் நம்ம வந்து வச்சுருக்கணும். பிறகு வந்து அரசியலை பற்றி சொல்லும் போது அரசியலை தெரிஞ்சிருக்கணுமோ ஒழிய அதில் ஈடுபடக்கூடாது. நமக்கு படிக்கிற காலத்தில் படிப்பு தான் முக்கியம். நம்ம சமுதாயத்தை பற்றியோ மற்ற காரியங்களை பற்றியோ நம்ம வந்து நிறையா நம்ம சொல்லுவோம். இது எல்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மாற்றம் இருக்கணும். அந்த மாற்றம் வந்து முதல்ல நம்மகிட்டேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம நல்ல விதமாக மாறி நம்ம வீடு நல்ல விதமாக மாறணும். நம்ம வீடு நல்ல விதமாக மாறும்போது நம்ம சமுதாயம் நல்ல விதமாக மாறும். நம்ம சமுதாயம் நல்லா உயர்ந்து இருக்கும் பொழுது நம்ம மாநிலம் நல்லா உயரும். இப்படி எல்லாம் உயரும்போது நம்ம நாடும் உயர்ந்திருக்கும். அது ஆரம்பிக்கணுங்கிறத நான் திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். அது யாராவது குற்றம் சொல்லும் போது ஆசிரியரே ஏதாவது ஒரு காரியங்கள் சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம யோசித்து நம்மளை திருத்திக்கிடணும். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சின்னதாக சொல்லிடுறேன். அதாவது வந்து இது உண்மை இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வயதான ஒருத்தர் 80 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் வந்து அவருடைய பென்ஷன் வந்து பணம் ஏறலை. பேங்க்கில் வந்து நேரடியாக வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. அவர் பேங்க்கில் வராரு, வந்து தள்ளாடி மெதுவாக வந்து உட்கார்றாரு. திடீர்னு ஒரு பேங்க் மேனேஜர் வந்து பார்க்குறாரு.
அவர் வந்து அந்த பெரியவரை வந்து என்னுடைய அறைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த அறைக்கு போன உடனே அந்த அந்த மேனேஜர் வந்து என்னைய தெரியுதா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு வந்து தெரியலையே சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு விலை உயர்ந்த பேனா ஒரு தம்பி கொண்டு வந்திருந்தான். அந்த பேனா வந்து காணாமல் போயிருந்தது. நீங்கள் வந்து எல்லாரையும் கிளாஸை விட்டு வெளியே போக சொல்லியிருந்தீங்க. எல்லோரும் வெளியே போய் சொன்ன பிறகு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அந்த பேனாவை வந்து நீங்கள் எடுத்து அந்த தொலைத்த மாணவனிடம் கொடுத்து, இந்த மாதிரி காஸ்ட்லியான பேனாவெல்லாம் நீ கொண்டு வராத, இது கீழே தான் கிடந்தது, நீ வந்து அநியாயமாக யாரோ திருடிட்டான்னு சொன்னியேன்னு சொல்லி நீங்கள் வந்து அவன்கிட்ட திரும்ப கொடுத்தீங்க. அந்த பேனாவை எடுத்தது யார் அப்படிங்கிறது வந்து எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் சார் தெரியும் அப்படின்னோடனே அந்த ஆசிரியர் வந்து அவருக்கு ரொம்ப இதாகி போச்சு. நீங்கள் நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து எல்லோரும் முன்னாலேயும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம், இந்த பேனாவை வந்து திருடினது இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். நீங்கள் சொல்லலை. நான் அதுக்கு பிறகு கடினமாக வந்து படித்து இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷங்க. அந்த ஆசிரியரும் அவர் அதை நினைவு கூர்ந்தார். இந்த சம்பவத்தை வந்து அவருக்கும் ஞாபகம் இருந்தது. ஏன்னா அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பிள்ளைங்க வந்து இப்போ வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசும் பொழுது அதை ஒரு பெரிய இன்சல்ட்டாக எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து பையங்களுடைய தவறுகளை சொல்லும் பொழுது தனியாக பேசி அவரிடம் சொல்லுவது இன்னும் உசிதமாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து கலை நிகழ்ச்சியில் இருக்கிறது. நானும் ஒரு பாடலை பாடி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அதாவது வானிலே வளரும் பிறையாக இருக்கக்கூடிய நீங்கள் வாழ்விலே முழு நிலவாக ஜொலிக்க இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for inspiring and provoking words. Your message has truly motivated all of us to shine for greater height and to keep learning throughout our life.